அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாக் மார்க்கெட்டில் பெரும்பாலான ட்ரேடர்ஸ் வந்து எய்தர் ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவாங்க, அப்படி இல்லைனா டெக்னிக்கல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவாங்க. நான்லாம் ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுற ஒரு ட்ரேடருங்க. ஆனாலுமே உங்கள்கிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்து, ஒரு செட்டப் இருந்து, அதோட என்ட்ரி எக்ஸிட் எல்லாமே தெரிஞ்சுமே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ப்ராஃபிட்டை பண்ண முடியல அப்படின்னா பேக் டெஸ்டிங் என்பது அதுக்கு ஒரு மிகச்சிறந்த தீர்வாக இருக்கும். அதாவது உங்கள்கிட்ட ஒரு என்ட்ரி எக்ஸிட் இருக்குது, அது வந்து நீங்கள் ஹிஸ்டாரிக்கலாக போயிட்டு எத்தனை தடவை அது அக்கர் ஆகிருக்கு, அது ஒவ்வொரு தடவை வரும்போதுமே உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டில் முடிஞ்சிருக்கா லாஸில் முடிஞ்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணீங்க அப்படின்னா அந்த ட்ரேட் எடுக்கும்போது உங்களுக்கு இருக்கிற கான்ஃபிடன்ஸும் கன்விக்ஷன் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது அந்த பேக் டெஸ்டிங் அப்படிங்கிற விஷயம். இந்த இண்டஸ்ட்ரியில் நிறையா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆப்ஸ்டா அப்படின்னு ஒரு டூல் இருக்குது, ஸ்டாக் மார்க் அப்படின்னு ஒரு டூல் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிமுலேஷன் பண்ணி, அதாவது நீங்கள் நினச்சது நடந்திருந்தால் எந்த மாதிரி ப்ராஃபிட் வந்திருக்கும், எந்த மாதிரி லாஸ் வந்திருக்கும் அப்படிங்கிறத சிமுலேட் பண்ணி காட்டுறதுக்கு இருக்கிற டூல்ஸ். ஆனால் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருந்து நாமினல் ஃபீஸை வாங்கிட்டு தான் பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் இல்லாமல் ஃப்ரீயாகவே பண்ணுற மாதிரியான ஒரு டூல் இருக்குது பேக் டெஸ்டிங் பண்ணுறதுக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த டூல் பேர் என்ன, அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆல்கோ டெஸ்ட் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாட்ஃபார்மோட பேர். ஸோ algotest.in அப்படிங்கிறது அதோட லிங்க்கு. ஸோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதோட ரெஃபரல் லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணி பண்ணிக்கோங்க. இது உள்ளே வந்தீங்க அப்படின்னா மொத்தமாக உங்களுக்கு வந்து 3 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆல்கோ ட்ரேடிங், அப்புறம் வந்து டிஸ்கிரிஷனரி ட்ரேடிங் அண்ட் இண்டிகேட்டர் பேஸ்ட் ஆல்கோ ட்ரேடிங். இது வந்து மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு வந்து உருவாக்குனது வந்து ஆல்கோ ட்ரேடிங்காக தான். இப்போ நீங்கள் ஆல்கோ ட்ரேடிங்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களால் லைவ் ட்ரேடிங்கே பண்ண முடியும். உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட ப்ரோக்கர்ஸ் வந்து உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். இங்கே நிறையா ப்ரோக்கர் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையுமே உங்களால் இங்கே கனெக்ட் பண்ணிக்கிட்டு உங்களால் வந்து பார்த்திங்கன்னா ஆல்கோ ட்ரேடிங்கை வந்து உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். மோஸ்ட்லி டைம் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜிஸ், ஸ்ட்ராங்கிள்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, 9:30 ஸ்ட்ராடல், 10:30 ஸ்ட்ராடல், இந்த மாதிரி நிறையா டைம் பேஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து இங்கே வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். உங்களால் லைவ்லேயே டிப்ளாய் பண்ணிக்க முடியும். என்ட்ரி எக்ஸிட் எல்லாமே இவங்களே பார்த்துப்பாங்க. நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதை பண்ணி கொடுக்க வேண்டியது இவங்களோட வேலை. அதே மாதிரி இண்டிகேட்டர் பேஸ்ட் ஆல்கோ ட்ரேடிங் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் ட்ரேடிங் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னல் செட் பண்ணிடலாம். உதாரணத்துக்கு சிபிஆரில் R1லேருந்து ரிவர்ஸ் ஆகும்போது நீங்கள் வந்து ஒரு ட்ரேட் எடுத்துரு, அது வந்து கீழே சிபிஆர் கிட்ட வரும்போது எக்ஸிட் ஆயிரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து இந்த ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிட்டிங்க அப்படின்னா இங்கே ஆல்ரெடி வந்து ப்ரீபில்டு ஸ்கிரிப்ட்லாம் இருக்கும். உதாரணத்துக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம சிபிஆர் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜிஸ் எதுவும் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு இந்த ஏடிஆர் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜி இருக்குது அப்படின்னா அதோட ஸ்கிரிப்ட் இது தான். அவங்க வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த கண்டிஷன் மீட் அவுட் ஆச்சு அப்படின்னா அதுவே ட்ரேட் எடுத்து அதுவே க்ளோஸ் பண்ணிடும். இதுதான் டார்கெட், இதுதான் வந்து என்ட்ரி அப்படிங்கிற எல்லாம், இதுதான் ஸ்டாப் லாஸ்ன்னு எல்லாமே கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அதுவே ட்ரேட் பண்ணிடும். இந்த மாதிரி ஃபீச்சர்ஸும் இருக்குது. ஓகேங்களா. உங்களுக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த டியூட்டோரியல்ஸுங்கிற இடத்துல வந்து எப்படி வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணணும், எப்படி இதை கனெக்ட் பண்ணணுங்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம வந்து அதை பண்ண போகிறது கிடையாது. நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிஷனரி ட்ரேடிங்கில் சிமுலேட்டர், அதாவது இந்த ஆப்ஷன் சிமுலேட்டர்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே போய் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிம்பிள் ப்ரைஸ் ஆக்ஷனை வந்து எடுத்துக்கலாம். இப்போ பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் நான் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், சிம்பிளாக நம்ம வந்து மார்க்கெட் மேலே போக போதா இல்லை கீழே போக போதா அப்படிங்கிறத இந்த ட்ரெண்ட் லைனை வச்சு ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். நான் சும்மா எக்ஸாம்பிள் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், ப்ரைஸ் வந்து ரொம்ப நாளாக இந்த சேனலுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருந்துச்சு, கரெக்டுங்களா. இந்த சேனல் இது வந்து பெரிய சேனல், அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு சேனல் போட்டுருந்துச்சு. ஸோ இந்த சேனலுக்குள்ளே இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறது நடந்துச்சு. இது ஃபேக் பிரேக் அவுட். அதுக்கப்புறம் கீழே போயிட்டு திருப்பி மேலே வந்துட்டான். ஸோ இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடமே வந்து உங்களுக்கு ஒரு கிளியரான கன்ஃபர்மேஷனான இடம் தான். உங்களுக்கு மார்க்கெட் ஃபர்தராக மேலே போக போகுது அப்படிங்கிறதுக்கானது. பட் ஃபர்தராக நீங்கள் வெயிட் பண்ணி, ஏன்னா இந்த இடத்துல ஒரு ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துருக்கான், திருப்பி இது ஃபேக்காக இருந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் பாருங்கள் கன்சாலிடேட் ஆகிட்டு இந்த இடம் உங்களோட என்ட்ரியாக வச்சுக்கலாம். ஓகே, நீங்கள் வந்து மார்க்கெட் வந்து மேலே போக போகுது அப்படிங்கிறது இந்த இடத்துல ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க. அப்போ டேட் என்னன்னு கீழே பார்த்துக்குங்க, 24 ஜூன். அந்த 24 ஜூன் அன்னைக்கு இஓடியில், அதாவது ஒரு 3.25 மாதிரி நீங்கள் வந்து மார்க்கெட் மேலே போக போகுது, இதுக்கப்புறம் ஃபர்தராக மேலே தான் போக போகுது அப்படிங்கிறத வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சிமுலேட்டருக்குள்ளே போய் இதை வந்து நீங்கள் மேலே போக போது ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களோட என்ன ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தால் எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஆப்ஷன் செல்லர் அப்படிங்கிறதுனால சிம்பிள் ஸ்ப்ரெட்டை தான் போட போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல உங்களோட என்ட்ரி, கீழே வந்து இந்த கேண்டில் கீழே நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். இது கீழே போனாலும் நீங்கள் வந்து எக்ஸிட் ஆகிடலாம், மாறி இந்த ட்ரெண்ட் லைன் கீழே கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா. 1:2 ரிஸ்க் ரிவார்டு வைக்கிறீங்க. உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு நீங்கள் வந்து ரிஸ்க் ரிவார்டு வந்து வச்சுக்கிறீங்க. ஓகேங்களா. நான் வந்து இது பண்ணிடுறேன், கொஞ்சம் கீழே எடுத்துக்கிறேன். ஸோ 1:2 ரிஸ்க் ரிவார்டு வச்சுக்கிறீங்க. 24ஆம் தேதி சாயங்காலம் உங்களோட என்ட்ரி. ஃபஸ்ட்டு வந்து இங்கே டேட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். டேட் வந்து 24ஆம் தேதி ஜூன் 24, கரெக்டுங்களா. கரெக்டாக தான் இருக்குது. ஸோ ஜூன் 24 கொடுத்துட்றீங்க. டைம் அடுத்து கொடுக்கணும். டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3:15, ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் க்ளோஸ் வச்சுருக்கு. மோஸ்ட்லி நான் என்னோட ட்ரேட்ஸ்லாம் வந்து ஸ்டாக்ஸ்லாம் எடுக்கிறேன்னா மோஸ்ட்லி 3:15 தான் எடுப்பேன். அதனால் அதே பேசிஸ்க்கு நான் வச்சுக்கிறேன்.
இந்த இடத்துல வந்துடுறீங்க. இப்போ வந்து மார்க்கெட் மேலே போகும் அப்படிங்கிறத வந்து ப்ரெடிக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த எக்ஸ்பைரி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். இப்போது 24ஆம் தேதி எடுக்கிறேன்னா 26ஆம் தேதி எக்ஸ்பைரியில் பண்ணலாமா இல்லை 3ஆம் தேதி எக்ஸ்பைரியில் பண்ணலாமா அப்படிங்கிறத பார்க்கணும். நான் வந்து இங்கே சும்மா 26ஆம் தேதி எக்ஸ்பைரி 2 நாள் தான் எக்ஸ்பைரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுக்கிறேன். நான் வந்து இப்போ மார்க்கெட் மேலே போகுது அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3.4க்கு 51,737 இருக்குது. ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 51,744 இருக்குது. அது வந்து மந்த்லி எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது, ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குங்கிறத இது இண்டிகேட் பண்ணுது. அப்போ 700க்கு மேலே தான் போகுது அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் பஃபர் கொடுத்து 600 புட் ஆப்ஷனை வந்து நான் செல் பண்ணிடுறேன். அது வந்து நான் ஹெட்ஜிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 or 400 வச்சுக்கலாம். 400 வந்து நான் வந்து ஒரு ஸ்ட்ரைக் விட்டு பை பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து ஒரு 10 லாட் நான் போகிறேன்னு வச்சுக்கலாம். லாட் சைஸ் நீங்கள் இதில் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 10 லாட் போடுறேன். ஓகேங்களா? இப்படி போட்டதுக்கப்புறமா இங்கே வியூ பொசிஷன்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன பொசிஷன் நீங்கள் எடுத்தீங்களோ அது மட்டும் ஷோ ஆகும். இதை வந்து திருப்பி கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா இதில் இருக்க எல்லா ஸ்ட்ரைக்குமே வந்து ஷோ ஆகும் உங்களுக்கு. ஸோ நான் வந்து மோஸ்ட்லி இப்படி தான் வந்து வச்சுப்பேன். அண்ட் இந்த டிஃப்ரெண்ட் எக்ஸ்பைரி வேணாலும் நீங்கள் வந்து அதையுமே வந்து மாற்றி செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அண்ட் இதுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் எடுத்த ஸ்ட்ரைக்கோட கிரீக்ஸ் உங்களுக்கு டெல்டா, காமா, தீட்டா, வேகா, ஐவி எல்லாம் எவ்வளோங்கிறது காட்டும். ஸோ ஆக்டிவிட்டினா நீங்கள் வந்து ஏதாவது அலர்ட் போட்டு வச்சுருந்தீங்கன்னா இங்கே வந்து அலர்ட் செட் பண்ணிக்கலாம். ஆட் எடிட் அலர்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து இந்த வேல்யூக்கு போனவுடனே இதோட ப்ரைஸ் வந்து இவ்வளோ போனோடனே எனக்கு வந்து கொடுத்துருங்க. அதே மாதிரி என்னோடய டார்கெட் வந்து எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ஸ்டாப் லாஸ் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து அண்டர்லைங் வந்து அதாவது பேங்க் நிஃப்டி நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற இண்டெக்ஸ் வந்து இவ்வளோ போடும்போது அலர்ட் இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் எதுவும் போடல, அப்படியே நான் விட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ட்ரி அப்படிங்கிறத எடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம சிமுலேட் பண்ண போகிறோம். என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் ஃபியூச்சரில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே தான் இதை வச்சு தான் நம்ம ஓட்டி விட போகிறோம். இப்போ வந்து இது வந்து பேக்கில் போகிறதுக்கு 15 மினிட்ஸ் பிஃபோர் போயிட்டீங்கன்னா நீங்கள் என்ட்ரியே எடுக்கல, உங்களுக்கு வெறும் ஆப்ஷன் செயின் மட்டும் வந்துடும். அதே நீங்கள் அஹெடாக போனீங்க அப்படின்னா நீங்கள் என்ட்ரி எடுத்த பொசிஷன் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இதில் வந்து இங்கே எஸ்ஓடின்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஸ்டார்ட் ஆஃப் த டே, இது வந்து -1 டே போகிறது. அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் வந்து +1 டே, 1 மினிட்லேருந்து டே வரைக்கும் உங்களுக்கு வந்து வேரியஸ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் ஏதோ ஒன்று வச்சு நீங்கள் வந்து ஓட்டி விட்டுக்கலாம். இப்போ நான் உதாரணத்துக்கு அடுத்த 5 மினிட்ஸ் போகிறேன். அடுத்த 5 நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்த பொசிஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ₹200 ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. அண்ட் இந்த காலம்லேயே பாருங்கள் எவ்வளோ மார்ஜின் தேவைப்படும் அப்படிங்கிறது வந்துடும், மேக்ஸிமம் லாஸ் எவ்வளோங்கிறது வந்துடும், மேக்ஸிமம் ப்ராஃபிட் எவ்வளோங்கிறது வந்துடும், ரிஸ்க் ரிவார்டு எவ்வளவு, பிரேக் ஈவன் பாயிண்ட் எவ்வளவு, ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் எவ்வளோ. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து உங்களுடைய சென்சிபிளில் இல்லை வேறு ஏதாவது ஆப்ஷன் ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் வந்து கிரியேட் பண்ணுறீங்கன்னா என்னென்னலாம் காமிக்குமோ அது எல்லாமே இதுலையும் காமிக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னொரு 5 நிமிஷம் ஓட்டி விட்றேன். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3:30 மணிக்கு மார்க்கெட் முடிஞ்சிருது. எடுத்தோம் 15 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ₹1000 ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ நம்ம இந்த 3:15க்கு எடுத்தோம், 3:30க்கு மார்க்கெட் முடியும் போது நம்ம ஒரு ₹1000 ப்ராஃபிட்டில் இருக்கோம். அதுதான் கணக்கு. இப்போ அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் கேப் ஓப்பன் ஆகிட்டு ஃபுல்லாக மேலே போயிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா +1 மினிட்னு கொடுக்குறேன். எப்போவுமே 9:15க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும், 1 மினிட் கழிச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பொசிஷன் வந்து கிரியேட் ஆகும், ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எல்லாமே அப்டேட் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு அரை மணி நேரமாக ஓட்டி விட்றேன். ஸோ ஒரு 11 மணி வரைக்கும் போகலாம். ஸோ உங்களுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ மாறுது அப்படிங்கிறது இங்கே வந்து வருது பாருங்கள். நான் மார்க்கெட் மேலே தான் போயிட்டுருக்கு. இப்போ நான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1 ஹவராக மாற்றி விட்றேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மணி வந்து 2:15 ஆகும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ₹8000 ப்ராஃபிட் வந்திருக்கு. மேக்ஸ் ப்ராஃபிட்டே 9000 தான், ஆனால் உங்களுக்கு அதுக்குள்ளே ₹8000 ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்துருச்சு. அண்ட் எக்ஸ்பைரிக்குன்னு ஒரு நாள் தான் இருக்குது, கரெக்ட்டுங்களா? ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா EOD அப்படிங்கிறத கொடுத்தேன்னா உங்களுக்கு அன்றைக்கி 3:30க்கு எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். நம்ம பொசிஷன் எடுத்த 2 நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸிமம் ப்ராஃபிட்டில் உங்களுக்கு வந்து 90%க்கு மேலே 95% பக்கமே வந்துச்சுன்னா ஒரு ₹1000 தான் வர வேண்டியிருக்கு. அந்த லெவலுக்கு நம்ம வந்துட்டோம். அப்போ வந்து இது ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேட் தான். அடுத்த நாள் மார்க்கெட் வந்து உங்களுக்கு இங்கே பிரேக் ஈவன் பாருங்கள், இது கீழே போனால் தான் லாஸ் வரும். அதாவது 51,500 கீழே போனால் தான் லாஸ் வரும். இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 630, இன்னொரு 100 பாயிண்ட் 130 பாயிண்ட் கீழே போனால் தான் நமக்கு லாஸ் அப்படிங்கிறது வரும். அதனால் இந்த பொசிஷன்ஸை நம்ம வந்து கேரி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நான் +1 ஹவர் கொடுத்தேன்னா உங்களுக்கு வெனஸ்டே அன்னைக்கு மார்னிங் போயிடும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் லைட்டாக கீழே வந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் உங்கள் ப்ராஃபிட் லைட்டாக கம்மியாக இருக்குது. அண்ட் அன்றைக்கி EOD அப்படிங்கிறத கொடுத்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த மேக்ஸ் ப்ராஃபிட் உங்களுக்கு வந்து அட்டைன் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். இதே மாதிரி நீங்கள் எப்பப்பெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பர்ஃபெக்டாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு என்ட்ரி எக்ஸிட்டை சரியாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இதை தான் நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்து கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய கான்ஃபிடன்ஸ், கன்விக்ஷன் இது ரெண்டுமே வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இந்த பிளாட்ஃபார்மை நீங்கள் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்னா அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி இன்னும் நிறைய பார்வையாளர்கள் நம்ம சேனலில் கொண்டு வந்து சேர்க்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னுடைய ரெஃபரல் கோடை யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இன்னொரு பயனுள்ள வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.